உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செமிகார்பஸ் அனகார்டியம் சேராங்கொட்டை, தமிழில் வந்து சேராங்கொட்டை. இந்த சேராங்கொட்டையினுடைய மருத்துவ பயன்கள் நம்ம பார்த்துடலாம். அந்த சேராங்கொட்டை சுத்தி முறை, சேராங்கொட்டையை எப்படி சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க, ஆயுர்வேத மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஹோமியோபதி மருத்துவத்தில் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்த்துடலாம். சேராங்கொட்டை என்பது சேராங்கொட்டை வல்லாதி 600 அப்படின்ற ஒரு அகத்தியர் வந்து எழுதியிருக்காரு. இந்த சேராங்கொட்டையை பற்றி தனியாக ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காருன்னா இந்த சேராங்கொட்டையினுடைய பயன்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய மருந்துகள் இதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த சேராங்கொட்டை. இந்த சேராங்கொட்டையை சுத்தி பண்ணுறது, இந்த சேராங்கொட்டையினுடைய பால் கையிலையோ கால்லையோ பட்டுச்சுன்னா பயங்கரமாக ஸ்கின் டிசீஸ் வந்துடும். அரிப்பு, சொறி, உடம்பெல்லாம் வீங்கி பெரிய பிரச்சனைக்குள்ளே ஆளாயிருவாங்க வைத்தியர்கள்லாம். இதை வந்து சாதாரண மக்கள் வந்து யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து வைத்தியர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அது வந்து விஷக்காயின்னு சொல்கிறாங்க. இந்த காயை எப்படி நம்ம மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க, சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், வைத்தியத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த சேராங்கொட்டையை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து சுத்தி பண்ணணும். சேராங்கொட்டை சுத்தின்றது சேராங்கொட்டையை வாங்கிட்டு வந்து எருமச்சாணி பாலில் 3 நாள் ஊற வைத்து 3 மணி நேரம் எரித்து எடுக்கணும். புளிய இலை கஷாயத்தில் 3 நாள் ஊற போட்டு 3 நாள் எரித்து எடுக்கணும். கோமியத்தில் 10 நாள் ஊற போட்டு 3 மணி நேரம் எரித்து எடுக்கணும். இப்படி எரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் சேராங்கொட்டையினுடைய நஞ்சை முறிக்கக்கூடிய சேராங்கொட்டை சுத்தி முறை. இந்த சுத்தி முறையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை காலுக்கெல்லாம் ஒரு க்ளோவ்ஸ் போட்டு அந்த பால் வந்து எதுலேயும் பற்றாமல் நம்ம வந்து ஒரு டப்பாக்குள்ளே வச்சு அதை வந்து அந்த மூக்கை பூரா கட் பண்ணணும். இல்லைன்னா பாக்கு வெட்டி மூலம் தனியாக வந்து இதை பாக்கு வெட்டிடணும். பாக்கு வெட்டி மூலம் இதை வந்து அந்த மூக்கு எல்லாம் பூராத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சேராங்கொட்டை சுத்தி முறை. இது சுத்தி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய மருந்துகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மருந்துகள் இதில் தயாரிச்சிருக்காங்க. அகத்தியர் வல்லாதி 600 அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து அகத்தியர் பெருமான் வந்து சொல்லியிருக்காரு. இதில் என்னென்ன மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னா வல்லாதி லேகியம், இடிவல்லாதி மெழுகு, நரசிம்ம லேகியம், நரசிம்ம கிருதம், நரசிம்ம ரசாயனம் போன்ற நிறைய மருந்துகள் வந்து இதில் தயாரிச்சிருக்காங்க. இந்த மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன நோய்களை குணமாக்கும், இந்த சேராங்கொட்டை ஏதாவது நோயெல்லாம் குணமாக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா வாத நோய், மேக நோய், கேன்சர், ஹெச்ஐவி போன்ற கொடிய நோய்களை குணமாக்கக்கூடியதாக இந்த சேராங்கொட்டை பயன்படுகிறது. இதை குளித்த இலமாகவும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. சேராங்கொட்டை நெய் தயாரிக்கிறதுக்கு இந்த நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த நரசிம்ம லேகியம் வந்து மிக உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. நரசிம்ம லேகியம் வந்து யாருமே நிறையா பண்ணுறதில்ல வைத்தியர்கள் வந்து. இது வந்து நிறைய விஷக்காய், இது வந்து நிறைய ஆட்களை வந்து ரொம்ப பாதிக்குது. அப்படின்றனால சுத்தி பண்ண முடக்கூடிய ஒரு அனுபவ வைத்தியரை கொண்டு நம்ம சுத்தி பண்ணோம் அப்படின்னா மிக அற்புதமான மருந்தாக பயன்படுத்தலாம். நிறைய நோய்களை குணமாக்க அது பயன்படுகிறது. குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, சொறி, சிரங்கு, எக்ஜிமா, சொரியாசிஸ் போன்ற கொடிய தோல் நோய்களுக்கும், விஷக்கிருமி என்று சொல்லக்கூடிய கேன்சர், புற்றுநோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இது பயன்படுகிறது. இதில் எப்படியெல்லாம் அதில் மருந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சேராங்கொட்டையை மூக்கு வெட்டி குளித்தையில் மிரக்கி அதை வந்து நம்ம நெய் சரியளவு பாதி காய்ச்சி சேராங்கொட்டை நெய் வந்து 1 லிட்டர் அப்படின்னா இந்த சேராங்கொட்டையினுடைய நெய் இந்த குளித்தையில் இறக்கிட்டோன்னா அதில் ஒரு எண்ணெய் கிடைக்கும். அதில் ஒரு 25 மில்லிகிராம் எடுத்து ஒரு அரை லிட்டர் நெய்யில் வந்து இதை கலந்து காய்ச்சி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துகிறப்ப நிறைய தோல் நோய், ஸ்கின் டிசீஸ், நிறைய நோய்களுக்கு இது குணமாகிறதுக்கு பயன்படுகிறது. பிடிப்பு, சிரங்கு, சருமத்தில் திமிர் வாதம், உள்மூலம், விரணக்கூட்டம், கருங்குட்டம், குஷ்டநோய், வீரிய விருத்தி உண்டாகும். சித்தர்கள் வந்து இந்த கொட்டையை வந்து பயங்கரமாக புகழ்ந்து பாடியிருக்காரு. நிறைய வந்து இது வந்து மருந்துகளுக்கு நிறைய நோய்களை குணமாக்கிறதுக்கு இது வந்து பயன்படுகிறது. அப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய நோய்களை குணமாக்கலாம். இந்த சேராங்கொட்டையை யாரும் தெரியாமலோ தெரிஞ்சோ அதை வந்து நம்ம எடுத்து பொதுமக்கள் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இதை வந்து மருத்துவர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பெரிய ஒரு விஷக்காய். இதை விஷத்தை முறித்து மருத்துவத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த சேராங்கொட்டையினுடைய நரசிம்ம கிருதம் பார்த்திங்கன்னா முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு, உடம்புல வலு அதிகமாக ஏற்றுறதுக்கு, உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு சேராங்கொட்டை இந்த மாதிரி உடம்புகளுக்கு
நோய்களை குணமாக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது. ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா இந்த மருந்து இருக்கு பாருங்கள், அனகார்டியம் ஓரியண்டல் 30C பொட்டன்ஷியல். இந்த 30C பொட்டன்ஷியலில் ஹோமியோபதி மருந்து வெளியிடுறாங்க. இந்த கொட்டையிலேருந்து எடுத்து அவங்க ஹோமியோபதியில் மருந்து ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமம் என்னென்ன நோய்கள்லாம் குணமாகுது அப்படின்னா, தக்கை அடைத்த உணர்ச்சி, உடலில் பல பாகங்களில் இது போன்ற தக்கை அடைத்த உணர்ச்சி, ஆசன வாயில் தக்கை அடைத்த உணர்ச்சி, மற்றவர்களை சபித்து சாபமிடும் எண்ணம், பொய்மையான மாய உணர்வு, பிரம்மை, வயிற்று உபாதைகள், சாப்பிட்டு அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு வயிற்றில் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் குணமாக்கும். வயிறு காலியாக இருப்பது போன்ற ஒரு உபாதையை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து. வாயில் ஒன்றுமே இல்லாது காலியாக உணர்ச்சி சாப்பிடும் சமனடையும். கொப்பளம் உள்ள சரும எழுச்சி, கரப்பான் படை, உடலில் சக்தி குறைவு, நடுக்கம், களைப்பு, பரிசவாதம், பலகீனம், வன்மம், பிறரை கெடுக்கும் குணம், ஞாபக சக்தி குறைவு, பள்ளி மாணவர்கள் ஞாபக சக்தி, மறதி போன்ற நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுகிறது. நல்ல ஒரு மருந்தாக பாருங்கள். ஹோமியோபதிலையும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க, சித்த மருத்துவத்திலையும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. மிக அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுகிறது. சேராங்குட்டை சுத்தி முறையை நான் சொல்லியிருக்கேன். இந்த சேராங்குட்டை மருந்துகள் எதுக்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சேராங்குட்டையை எடுத்து செய்யும் வைத்தியர்கள் மிகவும் கவனமாகவும், அனுபவ வைத்தியர்கள் இல்லாமல் இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது. நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது. சேராங்குட்டை மருந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப மிக ஒரு அற்புதமான மருந்துகளை செய்யலாம். நல்ல பேர்களை வாங்கி கொடுக்கும். அரசியல் லேகியம் மிக உயர்ந்த ஒரு லேகியம், அற்புதமான பாகம். அதை செய்து நிறைய பயனடையலாம். இப்போ நான் அரசியல் லேகியம் செய்கிறதுக்கு தான் இப்போ இந்த சேராங்குட்டையை நான் சுத்தி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 கிலோ போடலான்னு இருக்கேன். போட்டோம்னா குழந்தையின்மைக்கு மிக அற்புதமாக பயன்படுகிறது. ஆண்மை குறைவுக்கு, சொரியாசிஸ், எக்ஜிமா போன்ற நிறைய நோய்களை குணமாக்கும். உடம்பு சிம்மம் மாதிரி ஆகிறதுக்கு தான் இந்த நரசிம்ம லேகியத்தை சித்தர் சொல்லியிருக்காங்க. நாடி நரம்புகள் தளர்ந்து, ரொம்ப வயசானவங்க யார் இதை தொடர்ந்து நம்ம ஒரு 48 நாள் சாப்பிட்றோமோ உடல் ஆரோக்கியமாகும். சிங்கம் மாதிரி உடம்பு வந்துடும். நல்ல உடம்பு, கை காலெலாம் இறுகி, நாடி இறுகி நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை உருவாக்கும். ஆண்மை குறைவுக்கு ஆண்மை சக்தியை இருக்கும். நரம்பு தளர்ச்சியை குணமாக்கும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வச்சுக்கிறக்கூடிய ஒரு அற்புத மருந்து. இதை கற்ப மருந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நோயே வராதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க வீடியோவை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.